நடிகை சரோஜா தேவி அவர்களோட பொருட்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். சமீபத்தில் இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து பிரபலங்கள் தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்கள பற்றின ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்தி இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வச்சிருந்த மொத்த பொருட்களையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்கி எறியல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சரோஜா தேவி அவர்களுக்கு சமீப காலமா உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. இதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட ரூம்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக அதற்காக ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருந்திருக்கு. அண்ட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க போட்டுக்கிறதுக்காக ஒரு சில துணிமணிகள் எடுத்து போயிருக்காங்க, பெட்ஷீட் எடுத்து போயிருக்காங்க, அவங்க பயன்படுத்தும் ஒரு சில பொருட்களை எடுத்து போயிருக்காங்க. அண்ட் இப்போ சரோஜா தேவி அவர்கள் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்த அவங்களோட மாற்று துணிகள், அவங்களோட பெட்ஷீட், அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி வீசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அவங்களோட பழைய துணிகள் இருக்கும் இல்லையா, அந்த துணிகளையுமே பார்த்திங்கன்னா அவங்க தூக்கி வீசியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து அவங்க பண்ணியிருக்க ஒரு செயல் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்திய நல்ல துணிமணிகள் இருக்கும் இல்லையா, பொதுவாக இந்த மாதிரி யாரும் இறந்துட்டாங்கன்னா அதை தூக்கி வீசிடுவாங்க, அப்படின்லாம் எரிச்சிருவாங்க. பட் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து வாங்கினது மிக காஸ்ட்லியான பொருள், இதை நம்ம தூக்கி போடுறதுக்கு இல்லாதவங்கள்ட்ட கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு அவங்களோட துணிகளை கொடுக்க போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் அவங்களோட வீட்டில் நடந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒட்டுமொத்த பொருட்களையும் தூக்கி போட்டாங்க அப்படின்னு தவறுதலாக நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனதை மட்டும் தான் தூக்கி வீசியிருக்காங்க. மற்றபடி நல்லா இருக்க பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒவ்வொரும் இருக்க கூலி படத்தோட 3வது பாடலாக பவர் ஹவுஸ் பாடல் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலை சமீபத்தில் அனிருத் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒட்டுமொத்த இந்திய மக்களாலையுமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் ரஜினி சார், அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ப்ரீவியஸ் மூவிஸ். அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து கூலி படத்தோட முக்கியமான பாடலான பவர் ஹவுஸ் பாடல் வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதாமா. அனிருத் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி வச்சிருக்காரு. அந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த பாடலை வெளியிட போகிறாங்களாமா. இதற்கான உரிய அனுமதி பெற்றுறாராமா. ரசிகர்களால் ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருக்க முன்னாடி இருந்த 2 பாடல்கள் போலவே இந்த பாடலும் இருக்குமா அப்படிங்கிறதே தான் கேள்வி. கண்டிப்பாக இது இந்த படத்தோட முக்கியமான பாடலாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.